now to a verse in 1 John and chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். We saw in our last session how the man with one talent wasted it because he felt that his master was a hard taskmaster. தன்னுடைய எஜமான் கடினமானவர் என்று எண்ணினபடினாலே பெற்ற ஒரு தாளந்தை எப்படி வீணாக்கினான், புதைத்து போட்டான் என்று நாம் பார்த்தோம். Now here is the testimony of a brother who has walked with God for 65 years. தேவனோடு கூட 65 ஆண்டுகள் நடந்த ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். He is 95 years old now. இப்பொழுது இதை எழுதும்போது அவருக்கு 95 வயதாகிறது. The apostle John, அப்போஸ்தலனாகிய யோவான் 95 years old, 95 வயதாகிறது. filled with the Holy Spirit on the day of Pentecost when he was 30 years old. 30 வயதா இருக்கும்போது பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். Walked with God for 65 years. 65 நீண்ட ஆண்டுகளாக தேவனோடு கூட நடந்த தேவ மனிதன். And here is his testimony. இங்கே அவருடைய சாட்சியை நாம் பார்க்கிறோம். Verse 3, 1 John 5 verse 3. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். This is the love of God, that we keep his commandments, and his commandments are not a burden. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Many people say that they love God. அநேகர் தாங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். But the proof is that we keep his commandments. அதனுடைய நிரூபணம் என்னவென்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வதுதான். If you don't keep his commandments, then you don't really love God. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளவில்லை என்றால் உண்மையாலுமே நாம் தேவனிடத்திலே அன்பு கூறவில்லை. And if you think that his commandments are a burden, அவருடைய கற்பனைகள் பாரம் என்று எண்ணினால், then you don't understand that God loves you. நீங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. If you don't keep the commandments, you don't prove, then you don't love God. நீங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை. If you think his commandments are a burden, you don't believe God loves you. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. So we see two things here in this verse. ஆகவே இந்த வசனத்தில் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, John knew that God loved him. தேவன் தன்னை அன்பு கூறுகிறார், நேசிக்கிறார் என்பதை யோவான் அறிந்திருந்தார். How do we know that? நமக்கு எப்படி தெரியும்? Because he said his commandments are not a burden. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்கிறார். You give a child a chocolate or an ice cream to eat. உங்கள் பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை கொடுங்கள், ஐஸ்கிரீமை கொடுங்கள். Do they think that's a burden to eat it? அதை சாப்பிடுவதற்கு மிகுந்த பாரமாக இருக்குமா பிள்ளைகளுக்கு? If you give them some pavakkai or something, they may say that. பாவக்காய் கொடுத்து பாருங்கள், அது சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கும். But not chocolate and ice cream. சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் அவர்களுக்கு பாரமாக இருப்பது அல்ல. How do you look at God's commandments? தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? How many of you can honestly say God's commandments are like chocolate and ice cream? நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய கற்பனைகள் எனக்கு சாக்லேட், தேவனுடைய கற்பனைகள் எனக்கு ஐஸ்கிரீம் என்று சொல்ல முடியும்? Eager to take it. அதை பெற்றுக்கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு ஒரு ஆசை, வாஞ்சை. When you have come to that place, then you know that you believe God loves you. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும். I'll tell you why I study the Bible. நான் ஏன் வேதத்தை படிக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Because I want to eat as many chocolates as possible. எத்தனை சாக்லேட் வேண்டுமோ அத்தனை சாக்லேட்டை நான் சாப்பிட விரும்புகிறேன். There's so much in this book. இந்த புத்தகத்தில் எவ்வளவோ இருக்கிறது. It's like a box of thousands of chocolates. ஆயிரக்கணக்கான சாக்லேட் போடப்பட்ட ஒரு பெட்டி. And every day you can open and eat one. ஒரு நாளும் திறந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிடலாம். You can eat 5. வேண்டுமானால் 5 கூட சாப்பிடலாம். John was like that. யோவான் அப்படித்தான் இருந்தார். He had been eating chocolates for 65 years. 65 ஆண்டுகளாக சாக்லேட்டுகள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். These earthly chocolates will ruin your health. பூமிக்குரிய, உலகத்துக்குரிய சாக்லேட் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். You can't eat it after some time. கொஞ்ச நாட்கள் கழித்து நீங்கள் சாப்பிட முடியாது. It's not good for the health. ஆரோக்கியத்துக்கு உகந்ததல்ல. But these divine chocolates, ஆனால் அந்த தெய்வீக சாக்லேட்டுகள், they really make us strong. உண்மையாலுமே நம்மை ஆரோக்கியமுள்ளவர்களாய், வலிமையுள்ளவர்களாய் மாற்றுகிறது. It's very important that we understand that God's commands are for our good. தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய நன்மைக்கானதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். Not a burden. அவைகள் பாரமானவைகள் அல்ல. They are for our good. அவைகள் நம்முடைய நன்மைக்குத்தான்.
If you can allow the Holy Spirit to convince you of that, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இதை உங்களுக்கு விளங்கி காட்ட அனுமதித்து விட்டால், and deliver you from the wrong concept that the devil has put in our heads, பிசாசு நம்முடைய தலையிலே போட்டதான தவறான கருத்துக்கள் எல்லாம் நீக்குவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து விட்டால், it will make a big difference in your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசம் காணப்படும். I know that's what changed me. இவைகள் தான் என்னை மாற்றியது என்று நான் அறிந்திருக்கிறேன். In the beginning in my Christian life, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே, for so many years, as a Christian, nobody ever preached one sermon to me that God's commandments are like chocolate. They are not a burden. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அவைகள் சாக்லேட் போல தான் இருக்கிறது என்று ஒரு பிரசங்கம் கூட நான் கேட்கவில்லை. Everything I read in the Bible was like a burden. வேதத்திலிருந்து நான் கேட்ட ஒவ்வொரு காரியம் பாரமாய் தான் இருந்தது. So difficult to do this, so கடினமாய் இருந்தது. இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். Even a simple thing like always speak the truth, let your yes be yes and your no be no. உங்களுடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் என்ற மெய்யையே எப்பொழுதும் பேசும் என்கிற பாரம் கூட என்ற கற்பனை கூட, that's a burden. அது ஒரு பாரமாக இருந்தது. That's how the devil convinced me as a believer, as a born again believer. நான் மறுபடியும் பிறந்த விசுவாசியாய் இருந்த பொழுது இப்படித்தான் பிசாசு என்னை சொல்லி நம்ப வைத்து விட்டான். I've seen Christian workers who think serving God is a burden. கிறிஸ்தவ ஊழியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதை பாரமாக எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். They are always so grumpy and sour and unhappy. என்ன செய்வது, ஊழியம் செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு நீண்ட முகத்தோடு கூட முறுமுறுத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். Complaining against others. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு செய்கிறார்கள். All that disappeared from my life. இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே மறைந்து போய் விட்டது. When I understood that my God is a loving God. எப்பொழுது என்றால் என்னுடைய தேவன் என்னை நேசிக்கிற தேவன் என்பதை விளங்கிக் கொண்ட பொழுது, serving God has become a joy for me, it's not a burden. தேவன்கிற காரியமே எனக்கு ஒரு சந்தோஷமான களிப்பாய் மாறிவிட்டது, எனக்கு ஒரு பாரமாக இல்லை. I can serve God day and night for 365 days. இரவும் பகலுமாக 365 நாட்களும் இந்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். It's not a burden. அது எனக்கு ஒரு பாரமே அல்ல. To live for God, to live a holy life is not a burden. தேவனுக்காக வாழ்வது என்பது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்பது பாரமானவே அல்ல. If we look at our physical life, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை பாருங்கள். let me ask you a question. ஒரு கேள்வியை கேட்கிறேன். Which do you think is a burden? Is good health a burden or is sickness a burden? ஆரோக்கியம் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கிறதா அல்லது நோய் உங்களுக்கு பாரமா இருக்கிறதா? How can health be a burden? ஆரோக்கியம் எப்படி உங்களுக்கு பாரமா இருக்க முடியும்? Sickness is a burden. வியாதி தான் பாரமா இருக்க முடியும். We all understand that. இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்கிறோம். Now when we apply that to our spiritual life, இதையே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது, you know how it translates in our spiritual life? அது எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுகிறது தெரியுமா? That health is like holiness. ஆரோக்கியம் என்பது பரிசுத்தத்தை போல. Sickness is like sin. பாவம் என்பது வியாதியை போல. வியாதி என்பது பாவத்தை போல. So health in the physical life is like holiness in the spirit. சரீரத்திற்கு ஆரோக்கியம் என்பதை போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்தம். And sickness in the body is like sin in the soul. இந்த சரீரத்திலே வியாதி வருவது போல ஆத்மாவிலே பாவம் இருக்கிறது. So which should be a burden for you, holiness or sin? ஆகவே உங்களுக்கு எது பாரமாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உங்களுக்கு பாரமாய் இருக்க வேண்டுமா, பாவம் உங்களுக்கு பாரமாய் இருக்க வேண்டுமா? Many people think holiness, to live a holy life every day, is a burden. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதுதான் பாரமாய் இருக்கிறது என்று அநேகர் எண்ணுகிறார்கள். Why is it a burden? ஏன் அது பாரமாய் இருக்கிறது? If a doctor tells you, மருத்துவர்களை பார்த்து சொல்கிறார், don't smoke, புகைப்பிடிக்க வேண்டாம், it's not good for your health. உடைய ஆரோக்கியத்துக்கு அது உகந்ததல்ல. Don't drink alcohol, சாராயம் குடிக்க வேண்டாம், மது அருந்த வேண்டாம், for your health. அது உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். And there are these harmful drugs that young people take. Don't take it, it's not good for your health. மயக்க போதை மருந்துகள் எல்லாம் எடுக்கிறார்களே, அதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம், ஆரோக்கியத்தை கெடுக்கும். Don't you all understand that? அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு அது விளங்கவில்லையா? You're happy to give up cigarettes, give up smoking, give up drinking. புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டு விடுவதற்கு சந்தோஷமா இருக்கிறீர்கள், மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறதை விட்டு விடுகிறீர்கள். Because you know it's not good for your health. ஏனென்றால் அவைகள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று அறிந்தபடியால் செய்கிறீர்கள். Exactly the same way. அதே விதமாகத்தான் the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், don't lust after women. ஸ்திரீகளை இச்சிக்க வேண்டாம், it's not good for your health. அதனுடைய ஆரோக்கியத்துக்கு உகந்ததல்ல. Don't get angry with people. ஜனங்கள் மீது கோபப்பட வேண்டாம், it's not good for your health. உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு அது நல்லதல்ல. Why is it we listen to a doctor but not to the Lord? ஏன் நாம் மருத்துவருக்கு செவி கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை? You tell me. நீங்கள் சொல்லுங்கள், which is worse?
எது அதிக கேடு விளைவிக்கும்? To smoke cigarettes or to lust after women? சிகரெட் பிடிப்பது அதிக கேடு விளைவிக்குமா அல்லது ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது கேடு விளைவிக்குமா? Smoking a cigarette will destroy your body. புகை பிடிப்பது உங்களை சரீரத்திற்கு தான் கேடு விளைவிக்கும். It won't send you to hell. அது உங்களை நரகத்துக்கு அனுப்பாது. But you'll die soon. ஆனால் சீக்கிரமாக மரித்து விடுவீர்கள். காலத்துக்கு முன்னே மரித்து விடுவீர்கள். But if you lust after women, ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும் பொழுது you may not die soon, but you'll go to hell. உடனடியாக மரிக்க மாட்டீர்கள், ஆனால் நரகத்துக்கு போவீர்கள். So which is worse? ஆகவே எது அதிக கேடு? Why is it so many believers are afraid of smoking but not afraid of lusting after women? ஆனால் ஏன் அநேகர் புகைப்பிடிப்பதற்கு பயப்படுகிறார்கள் ஆனால் இச்சையோடு பார்ப்பதற்கு பயப்படுவதில்லை? Because the devil has fooled them. பிசாசு அவர்களை ஏமாற்றி விட்டான். Smoking is bad. புகைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப கெட்டது. But lusting after women, ஸ்திரீகளை இச்சிப்பது அது அவ்வளவு ஒன்றும் கேடு. Normal, all men do it. சாதாரணமானதான், எல்லாரும் செய்கிறார்கள். And then he has convinced you about that and you think that's okay. ஏற்கனவே பிசாசு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து விளங்க வைத்து விட்டான், நீங்களும் சரி என்று ஆமாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். You read about one man who had about 2000 demons inside him. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2000 பிசாசுகள் இருந்தது. அதை வாசிக்கிறீர்கள் நீங்கள். And you know what he used to do? அவன் என்ன செய்வான் தெரியுமா? What did the demons make him do? அந்த உள்ளே இருந்த பிசாசுகள் அவனை என்ன செய்ய தூண்டியது? Take a sharp stone and cut himself. His whole body was full of கூர்மையான கல்லை எடுத்துக்கொண்டு அவன் சரீரத்தை எல்லாம் கிழித்துக் கொள்கிறான். இங்கே காயம் அங்கே காயம் எல்லாம் கிழித்துக் கொள்கிறான். Was that good or not? அது அவனுக்கு நன்மையானதா இல்லையா? How many of you will take a blade and start cutting yourself? எத்தனை பேர் நீங்கள் பிளேடை எடுத்துக்கொண்டு இங்கே அறுத்துக் கொள்வீர்கள், இங்கே அறுத்துக் கொள்வீர்கள், இங்கே அறுத்துக் கொள்வீர்கள்? If you had 2000 demons, you would do it. உங்களுக்கு 2000 பிசாசு உள்ளே இருந்தால் கண்டிப்பாக அப்படி செய்வீர்கள். Now do you know that when you get angry with somebody, யார் மீதாவது நீங்கள் கோபப்படும் பொழுது it's like cutting yourself. You're not cutting that person, you're cutting yourself. நீங்கள் யார் மீது கோபப்படுகிறீர்களோ அவர்களை வெட்டவில்லை, நீங்கள் உங்களையே வெட்டிக் கொள்கிறீர்கள். If I get angry with my wife, நான் என் மனைவியின் மீது கோபப்படும் பொழுது I am not cutting her, I am cutting myself. நான் மனைவியை வெட்டுவதில்லை, நான் என்னை நானே கீறிக் கொள்கிறேன். I get angry with my brother, என் சகோதரன் மீது கோபப்படுகிறேன். I am not cutting him, I am cutting myself. நான் சகோதரனை கீறவில்லை, என்னை நானே கீறிக் கொள்கிறேன். If I get angry with 10 people in a day, I have cut myself 10 times that day. 10 பேர் மீது ஒரு நாளிலே நான் கோபப்படுவேன் என்று சொன்னால் 10 முறை என்னை கீறிக் கொள்கிறேன் 10 இடங்களிலே. And then I do it the next day. அடுத்த நாளிலேயும் செய்கிறேன். And the next day. அடுத்த நாளும் செய்கிறேன். And the devil says, that's not serious. பிசாசு என்ன சொல்றார்? அது அவ்வளவு சீரியஸானதல்ல என்று சொல்கிறார். Don't take a blade and cut your body, that is serious. பிளேடை எடுத்து சரீரத்தை வெட்ட வேண்டாம், கீறிக்கொள்ள வேண்டாம், அது சீரியஸானது. But destroying your soul with anger, that's not serious. ஆனால் கோபத்தின் மூலமாக உன் ஆத்மாவை வெட்டிக் கொள்கிறாயே, உன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறாயே, அது சீரியஸ் அல்ல என்று சொல்கிறார். How clever the devil is. பிசாசு எவ்வளவு புத்திசாலி பாருங்க. He has fooled believers who sit listening to these messages for so many years. எத்தனையோ ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டு இந்த செய்திகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அநேகர் ஏமாற்றி விட்டானே. He can't fool me anymore. என்னை இன்னும் அவன் ஏமாற்ற முடியாது. Can he fool you? உங்களை ஏமாற்ற முடியுமா? Is the devil fooling you today? இன்றைக்கு பிசாசு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானா? Telling you that these sins are not serious. இந்த பாவங்கள் எல்லாம் சீரியஸானது அல்ல என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானா? Does he say to you God's commands are a burden, you cannot keep them? தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள், உன்னாலே அவைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொல்கிறானா? I want to have John's testimony at the end of my life. என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே யோவானைப் போல ஒரு சாட்சி நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். To say at the end of my life, என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே, my early years of my born again life, I disobeyed so many commandments. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் எத்தனையோ கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். For 16 years of my born again life, I never knew about victory over sin. மறுபடியும் பிறந்ததுக்கு பிறகு 16 ஆண்டுகளாக பாவத்தின் மேல் உள்ள வெற்றி வாழ்க்கை எல்லாம் குறித்து நான் அறியவில்லை. But once I began to understand how serious sin was, ஆனால் பாவம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்த பொழுது, how the devil had made a fool of me for so many years as a believer, நான் விசுவாச இருந்தும் கூட எத்தனை ஆண்டுகள் பிசாசு என்னை ஏமாற்றி விட்டான் என்பதை பார்த்த பொழுது, I can say now, இப்பொழுது நான் சொல்ல முடியும். I want to say this at the end of my life. நான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே இப்படி சொல்ல விரும்புகிறேன். God's commands are not a burden. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. His yoke is easy. அவருடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது. His burden is light. அவருடைய சுமை லகுவாய் இருக்கிறது. Sin is a burden. பாவம் தான் பாரமானது. Living under the rules of the law, that's a burden. பிரமாணத்தின் சட்டதிட்டங்களுக்குள்ளாக வாழ்வது என்பது பாரமான வாழ்க்கை. But living under grace, that's not a burden. கிருபைக்கு கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை பாரமான வாழ்க்கை அல்ல. To be free from sin, that's not a burden. பாவத்திலிருந்து விடுதலையாகுவது பாரமான காரியம் அல்ல. To be free from sin is like being free from sickness. பாவத்திலிருந்து விடுதலையாவது என்பது வியாதியிலிருந்து விடுதலை பெறுவது போல. That's not a burden. அது பாரமானதல்ல. The burden is gone. பாரம் போய்விட்டது. Sin is a burden. பாவம் தான் பாரம். The devil can't fool me anymore. இனியும் பிசாசு என்னை ஏமாற்ற முடியாது. Telling a lie, பொய்யை சொல்லி, that is a burden. அது பாரம்.
There's a proverb in the English language. ஆங்கில மொழியிலே ஒரு பழமொழி இருக்கிறது. It's easy to tell one lie. ஒரு பொய் சொல்லுவது எளிது. But it's very difficult to tell only one lie. ஆனால் ஒரே ஒரு பொய்யை சொல்லி நிறுத்துவது கடினம். Because after you tell one lie, ஒரு பொய் சொன்ன பிறகு somebody asks you a question, you have to tell another lie to cover up that first lie. அந்த காரியத்தை குறித்து யாராவது ஒருத்தல கேள்வி உங்களிடத்திலே வந்து கேள்வி கேட்டால் அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை சொல்ல வேண்டும். So it's easy to tell one lie. ஒரு பொய்யை சொல்வது எளிது. But very difficult to stop with one. ஒரே பொய்யோடு நிறுத்துவது கடினம். So we better not tell one lie. ஆகவே மேன்மையானது எது? அந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் இருப்பதுதான்.